வெல்கம் டு அவர் சின்மயா ஐஏஎஸ் அகாடமி. என்னோட நேம் வந்துட்டு விகடகவி. லாஸ்ட் 15 இயர்ஸாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூபிஎஸ்சி செட் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். வந்துட்டு நம்மளுடைய சின்மயா ஐஏஎஸ் அகாடமியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம், செஞ்சுட்ருக்கோம். இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு டாப்பிக்கோடைய வந்துட்டு யூபிஎஸ்சி சிசெட் PYQ questions தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். Look at the question number 6. A and B alone can do a piece of work in X and X plus 10 days respectively, and they work together can finish the work in 9 3/8 days and find the efficiency ratio of A and B ன்னு கேட்கிறாங்க. ஒரு ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி ரேஷியோ தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. A உடைய டைம் டேக்கன் அதே மாதிரி B உடைய டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்க. அப்ப A உடைய டைம் டேக்கன் என்ன கொடுத்துருக்காங்க, X டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. B உடைய டைம் டேக்கன் என்ன கொடுத்துருக்காங்க, X plus 10 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. X plus என்னதுங்க 10 days கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னதுங்க டைம் டேக்கன். மோர் டைம் டேக்கன் அப்படின்னா லெஸ் எஃபிஷியன்சின்னு அர்த்தம். லெஸ் டைம் டேக்கன் மோர் எஃபிஷியன்சின்னு அர்த்தம். ஸோ when you observe this question itself we can say who has என்னது மோர் எஃபிஷியன்சி அப்படின்னா A has என்னது மோர் எஃபிஷியன்ட் தான் என்னது B அப்படின்னு நம்ம சொல்லலாம். A has என்னது மோர் எஃபிஷியன்சி than B அப்படின்னா இப்போ 4 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2:7, செகண்ட் ஆப்ஷன் 5:3, தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு 2:3, ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க வந்துட்டு 1:3ன்றாங்க 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன்றது யார் டினோட் பண்ணது, ஏவோட எஃபிஷியன்சி டினோட் பண்ணுது. செகண்ட் ஒன்றது எதை டினோட் பண்ணதா, பியோட எஃபிஷியன்சி டினோட் பண்ணது. வந்துட்டு ஆப்வியஸா வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனை தவிர்த்து இது எல்லா ஆப்ஷன்லயும் ஏவோட எஃபிஷியன்சி யாரோட கம்மியா இருக்குங்க, பியோட கம்மியா இருக்கு. ஸோ டைரக்ட்லி வி கேன் ஹிட் என்னது வந்துட்டுங்க ஆப்ஷன் வந்துட்டு 2. ஸோ ஏஸ் எஃபிஷியன்சி இஸ் மோர் தென் பிஸ் எஃபிஷியன்சின்றதுனால வந்துட்டு ஸோ மற்ற எல்லா ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணிடலாம் வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் பி மட்டும் பிக் பண்ணா போதுமானது. ஸோ 5:3 அப்படின்னு. ஸோ இதே இந்த கொஸ்டின்ஸ் ட்ரெடிஷனலா எப்படி சார் நம்ம சால்வ் பண்றது, சப்போஸ் இந்த மெத்தடாலஜி இல்லாம ட்ரெடிஷனலா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் வந்துட்டு. ஸோ இப்போ டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃபிஷியன்சி அப்படின்னும் போது த ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் டேக்கன் தான் நம்ம சொல்றோம் வந்துட்டு. அப்போ 1 day ஒர்க் ஆஃப் என்ன பண்ணும் வந்துட்டு A and B கண்டுபிடிக்கிறீங்களா. ஸோ அப்போ 1 day ஒர்க் ஆஃப் A என்னவா இருக்கும் வந்துட்டு 1/x இருக்கும் வந்துட்டு. 1 day ஒர்க் ஆஃப் B என்னவா இருக்கும் வந்துட்டு 1/என்னதுங்க X plus 10 இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை முடிவு எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 9 3/8 days எடுத்துக்கிட்டாங்க. என்னதுங்க 3/8 days வந்து எடுத்துக்கிட்டாங்க வந்துட்டு. அப்ப 9 3/8 daysன்றது என்ன ஃபிராக்ஷனா இருக்குன்னா ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு. அந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் வந்துட்டு, ஸோ we have to multiply this 2 and we have to add the numerator. அப்ப 9 8 உங்களுக்கு என்ன இருக்கும் வந்து 72. 72 plus 3 என்னதுங்க 75. அப்ப 75 divided by 8 days வந்து எடுத்துக்கிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு. அப்போ 1 day ஒர்க் ஆஃப் A and B என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா the reciprocal of என்னது டைம் டேக்கன் என்னது எஃபிஷியன்சி 8 upon என்னது 75 இருக்கும். 8 upon என்னது 75 இருக்கும். therefore 1 day ஒர்க் ஆஃப் A plus 1 day ஒர்க் ஆஃப் B என்னவா இருக்கும், 1 day ஒர்க் ஆஃப் A and B இருக்கும். now we have to take என்னது LCM. என்னது LCM of X and X plus 10 அப்படின்னும் போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்போ X plus 10 பிளஸ் என்னதுங்க X. ஸோ X ஸ்கொயர் பிளஸ் என்னதுங்க 10X which is equal to என்னதுங்க 8/என்னதுங்க 75 which is equal to என்னதுங்க 8/என்னதுங்க 75. இதை சிம்பிளிஃபை பண்ண போது X plus X உங்களுக்கு என்ன இருக்குன்னா 2X ஆயிடும். அப்போ 75 into 2X போது 100 என்ன இருக்குங்க 50X ஆயிடும். 100 என்னதுங்க 50X பிளஸ் இங்க ஒரு 10 இருக்கு. அப்போ 75 டைம்ஸ் ஆஃப் 10 போது என்ன இருக்கும் வந்துட்டு 750. இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 8 into X ஸ்கொயர் போது வந்து 8X ஸ்கொயர் பிளஸ் என்னது 10 into 8 அப்படின் போது உங்களுக்கு என்ன இருக்கும் வந்துட்டுங்க 80X அப்படின்னு கிடைக்கும். 80X. ஓகே, இந்த 150X அதே மாதிரி வந்துட்டு 80X இருக்கு வந்துட்டு பிளஸ் 150X என்னன்னா மைனஸ் 150X ஆயிடும் வந்துட்டு. ஸோ பிளஸ் 750 அன்சைட் போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அப்போ 8X ஸ்கொயர் ஸோ டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் 70X. ஸோ பிளஸ் 750 செட் போச்சுன்னா மைனஸா, அப்போ மைனஸ் 750 which is equal to என்னதுங்க 0 அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ 8X ஸ்கொயர் மைனஸ் 70X மைனஸ் 750 which is equal to 0 வந்திருக்கு. ஸோ எல்லா டேர்ம்ஸ்லயும் என்ன காமனா இருக்குன்னா 2 வந்து காமனா இருக்கு. அப்போ 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் 4X ஸ்கொயர் மைனஸ் என்னதுங்க வந்துட்டு 35Xன்னு கிடைக்கும். அதே மாதிரி 300 என்னதுங்க 75 அப்படின்னு கிடைக்கும். 375 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த 375 நீங்க அப்படியே ஸ்பிளிட் அப் பண்ணனா 25 into 15 அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து 4 இருக்கு. அப்போ மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இதுதானே கிடைக்கணும். ஆட் பண்ணா இந்த டேர்ம்ஸ் கிடைக்கணுமா மைனஸ் 35 போது அப்சர்வ் பண்ணி பாருங்க. இங்க 4 இருக்கு, இங்க இருக்கு 15. 15 டைம்ஸ் ஆஃப் 4 உங்களுக்கு என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும். அப்ப 60 மைனஸ் 25 போது உங்களுக்கு என்ன இருக்கும் 35. அது மைனஸ் 60 பிளஸ் 25 போது உங்களுக்கு என்ன இருக்கும் மைனஸ் 35 கிடைக்கும். அதே மாதிரி 60
அண்ட் 25 மல்டிப்ளை பண்ணா இந்த 3 நம்பரோட ப்ராடக்ட் தானே கிடைக்க போகுது. therefore the roots என்னன்னு சொல்ல போறீங்கன்னா ரூட்ஸ் போது எக்ஸ் போது இப்போ -60 போது இந்த சைடு வச்சு என்ன ஆயிடும் +60 ஆயிடும். அதுக்கடுத்து இன்னொரு வேல்யூ என்னன்னு சொன்னா 25 +25 என்ன வரும் -25. இந்த -25 அதே மாதிரி இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்குங்க 4ன்னு இருக்கு. அப்ப 60/4 அதே மாதிரி -25/4 நெகட்டிவ் வேல்யூ நீங்க பார்த்து என்ன பண்ண தேவையில்ல ஒரே பண்ண தேவையில்ல பிகாஸ் டைம் டேக்கன் எப்போதும் நெகட்டிவ் வர போறது இல்லை. ஸோ we have to consider only positive. அப்ப 60/4 போது உங்களுக்கு என்ன இருக்கும் 15. therefore the time taken of a வந்துட்டு a ஏன்னு சொல்றோம் ஏன்னா a உடைய டைம் டேக்கன் தான் என்னது வந்துட்டு எக்ஸ். அப்ப எக்ஸ் உடைய டைம் டேக்கன் என்னது 15 days. எக்ஸ் உடைய டைம் டேக்கன் என்னதுங்க 15 days. அப்ப எக்ஸ்ன்றவர் வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாருங்க 15 days எடுத்துக்கிட்டாரு. ஏன்றவரு எவ்வளவு எடுத்துக்கிட்டாருங்க டைம் டேக்கன் வந்துட்டு 15 days எடுத்துக்கிட்டாரு. பீன்றவர் அதே வேலையை முடிக்க எவ்வளவு எடுத்துப்பாரு இவரோட 10 நாள் அதிகமா எடுத்துட்டு அப்ப இவரோட எவ்வளவு நாள் எடுத்து பாருங்க 25 days எடுத்துறாரு. அப்ப எஃபிஷியன்சி போது உங்களுக்கு என்ன இருக்கு போது வந்துட்டு அப்படியே ரெசிப்ரோக்கலா 1/15 and 1/25. இது சிம்பிளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் 5:3 அப்படின்னு வரும். So this is the traditional way to do this problem. So instead of doing this traditional way, directly we can hit the questions. என்ன பாயிண்ட் வச்சு efficiency is inversely proportional to time taken. I hope you are understand these questions. Thank you for watching.